கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் பைபிள் வாசிக்கிற இயேசு கிறிஸ்துவை தெய்வமாய் ஏற்றுக்கொண்ட நாம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். இயேசு இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டிருக்கிறார். நம்முடைய மீட்பு இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருக்கிறது. அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தை நமக்காக சிந்தி பிதாவாகிய தேவனோடு ஒப்புராக வைத்திருக்கிறார். அதனால நாம சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். சரீரத்தினாலும் நம்ம மகிமைப்படுத்தணும். தேவன் நம்மளை பார்த்து சந்தோஷப்படணும். ஏனென்றால் நாம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். ஒருவர் நம்மை ரத்தத்தை சிந்தி மீட்டிருக்கிறார். ரத்தம் சிந்தி மீட்டிருக்கிறார். கிரயமா வாங்கியிருக்கிறார். அப்போ நாம நமக்குரியவர்கள் அல்ல, நாம் கிறிஸ்துவுக்குரியவர்கள். அப்போ கிறிஸ்துவின் நிமித்தம் தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம சரீரத்துல கிறிஸ்துவை காண்பிக்க வேண்டும். நம்முடைய ஆவியில கிறிஸ்துவை காண்பிக்க வேண்டும். அப்போ தேவன் மகிமைப்படுவார். சரீரம் என்றால் சரீரத்துல எந்த இடத்துல இந்த பச்சை குத்துவதோ, சரீரத்தை கீறி கொள்வதோ, ரத்தம் வரக்கூடிய அளவு எதுவும் செய்வதோ தேவனுக்கு பிரியம் அல்ல. அதே போல ஆவியில தேவனை தவிர மற்ற எந்த காரியத்தை யோசிப்பதும் நமக்கு அதிகாரம் இல்லை. அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஏனென்று சொன்னால் தேவன் தான் இதை செய்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அதனால நாம் நமக்குரியவர்கள் அல்ல. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலிருந்து ரத்தத்தை சிந்தி அவங்கள மீட்டு பிதாவாகிய தெய்வத்துக்கு பிள்ளையாய் மாற்றியிருக்கிறார். அதனால நாம நம்ம சரீரத்துல ஒரு ட்ரெஸ் கோட்பாடு, நம்ம சரீரத்துல இயேசு ராஜாவுக்கு விரோதமாய் எந்த காரியங்களும் செய்யாதபடி சரீரத்தை காத்து கொள்ளணும். அதே போல ஆவியை காத்து கொள்ளணும். இந்த இடத்துக்குள்ள, இந்த இருதயத்துக்குள்ள இயேசுதான் குடிகொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் தான் இருக்கணும். அதனால நீங்க அப்படி மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா. பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய சமாதானம் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும். நீரே எங்க மத்தியில பிரசன்னராயிரும். வசனத்தின் மூலமாய் பேசி எங்களை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.